ஹாய், நான் உங்க சந்தியா பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாழைக்கருவாடு தொக்கு எப்படி பண்ணலான்னு. ஆக்சுவலி எல்லாரும் கீரை குழம்புக்கு தொக்கு பண்ணுவாங்க. ஆனால் நான் வாழைக்கருவாடு தொக்குக்காக கீரையை வாங்கி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லெண்ணெயில் பண்ணேன். நல்லெண்ணெயை விட்டு நல்லா அது சூடு காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு போட்டுட்டு நிறைய பூண்டை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி அது நல்லா அந்த பூண்டு வாசனை அந்த எண்ணெயில சேர்ற அளவுக்கு வதக்கிட்டேன் பொன்னிறமா ஆன பிறகு. அப்புறம் வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கிக்கிட்டேன். ஒரு 3 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன், சின்ன சைஸ் வெங்காயத்தை. அப்புறம் கருவேப்பிலை போட்டு தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கிட்டேன். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கலருக்காக அந்த ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா அந்த எண்ணெயில சேர்ற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் தண்ணியே ஊத்துறல, ஃபர்ஸ்ட் இதுலயே பண்ணட்டும். நான் அப்புறமா நல்லா சுண்டிட்ட பிறகுதான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டேன். கொஞ்சம் வெங்காய தக்காளி வேகணும், பிளஸ் கருவாடு போறோம்ல ஸ்மெல்லு போடுறதுக்காக. கருவாடு ஆல்ரெடி உப்பு இருக்குனால சுடுதண்ணியில அது ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டேன். அது கொதிக்கும் போது வீட்டுல வாசனை தாங்க முடியல. அது எப்படா ரெடியாவோன்னு வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வாசனை. அந்த பருப்பு கீரைக்கும் அந்த கருவாடு தொக்குக்கும் வச்சு சாப்பிட்டேன் பாருங்க, ரொம்ப செமையா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் சூடா இருந்தாலும் அதெல்லாம் மிஸ் பண்ண கூடாது இல்லைங்க. ஸோ செஞ்சு ட்ரை பண்ணி ஜாலியா சாப்பிடுங்க. பாய்.